சுவாசக்குழாய் தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 72 வயதான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சுவாசக்குழாய் தொற்று காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளதாகவும் செயற்கை சுவாச கருவி உதவியோடு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்துறை நிபுணர்கள் அடங்கிய மருத்துவர் குழு அவரது உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீதாராம் யெச்சூரி விரைவில் நலம் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மருத்துவக் குழுவின் தீவிர முயற்சியால் அவர் விரைவில் குணமடைவார் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் நீதித்துறை உட்பட எதுவும் ஜனநாயகத்தின் வழியில் செயல்படவில்லை என்றும் பாரத் ஜோடோ யாத்திரை, நியாய யாத்திரை ஆகியவற்றின் மூலமே தங்களால் மக்களை அடைய முடிந்ததாகவும் ராகுல் கூறினார். ஊடகங்களின் குரல் நெரிக்கப்பட்டதுடன் புலனாய்வு அமைப்புகள் எதிர்க்கட்சிகள் மீது ஏவப்பட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டினார். ஆப்பிள் நாளே காஷ்மீர் தான் நினைவுக்கு வரும். இந்த ஆண்டுக்கான ஆப்பிள் சீசன் தொடங்கியிருக்கிறது. வடக்கு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் காலாமாஸ்ட் வகை ஆப்பிள் அறுவடையை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். பச்சை பசலென உள்ள சிறிய மரங்களில் சிவப்பு நிற குண்டு பல்புகளைப் போல கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் ஆப்பிள் பழங்களை பார்ப்பதே கொள்ளை அழகு. விவசாயிகள் ஆப்பிள் பழங்களை பறித்து அருகில் உள்ள தள்ளுவண்டிகளில் நிரப்பிக்கொண்டு சென்று விற்பனைக்காக பேக்கேஜிங் செய்ய தொடங்கியுள்ளனர். மிகப்பெரிய தோட்டங்களிலிருந்து ஆப்பிள் பழங்கள் அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுவதால் வரும் நாட்களில் சந்தையில் ஆப்பிள் விலை குறைய வாய்ப்புள்ளது. கத்தோலிக்க நாடான கிழக்கு டிமோரில் போப் பிரான்சிஸ் தலைமையில் பிரம்மாண்ட திருப்பலி நடைபெற்றது. தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற வழிபாட்டில் பிரதமர் ஷனானா உட்பட சுமார் 6 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். இது அந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சரிபாதியாகும். வாட்டிகன் நகரின் கொடியின் வண்ணத்தில் குடைகளை ஏந்தியவாறு பாடல்களை பாடியவாறு திருப்பலியில் பொதுமக்கள் பங்கேற்றனர். நடிகர் ஜெயம் ரவியின் பிறந்த நாளையொட்டி ஜீனி திரைப்படத்தின் புதிய போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டனர். அர்ஜுனன் ஜே.ஆர். இயக்கத்தில் தயாராகும் இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன், தேவயானி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். மகேஷ் முத்துசாமி ஒளிப்பதிவு செய்து வரும் இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்துள்ளார். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் 25வது திரைப்படம் என்பதால் அதிக பட்ஜெட்டில் தயாராவதுடன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் இப்படம் வெளியாகிறது. வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 72. அவரது உடல் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக அவரது மகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட உடல்நல பிரச்சினைகளுக்கு சில ஆண்டுகளாகவே சிகிச்சை பெற்று வந்தார். செப்டம்பர் 3ஆம் தேதி அவரது உடல்நிலை மோசமானதால் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வெள்ளையன் அனுமதிக்கப்பட்டார். செப்டம்பர் 5ஆம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி வெள்ளையன் காலமானார். தனது 72வது வயதில் வெள்ளையன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் கண்ணீர் மல்க செய்தியாளர்களை சந்தித்த அவரது மகன் டைமண்ட் ராஜா, வெள்ளையனின் உடல் இன்று மாலை தங்களது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவித்தார். எங்க சொந்த ஊர்ல கல்ற தோட்டம் இருக்கு எங்க குடும்பத்துக்குன்னு. திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற பிச்சுவலைன்ற கிராமத்துக்கு நாங்க அங்க கொண்டு போய் நல்லடக்கம் செய்யறதா இருக்கிறோம். குடும்பத்தார்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அதனால அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை கிண்டி ராஜ்பவன், மத்திய கைலாஷ், சின்னமலை உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஊரக உள்ளாட்சித்துறை இயக்குநர் பொன்னையா ஏஎஸ் அவரது குடும்ப திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல உயரதிகாரிகள் கலந்து கொள்ள வருகை தந்தனர். இதன் காரணமாக கோட்டூர்புரத்திலிருந்து மத்திய கைலாஷ் நோக்கி செல்லும் பகுதிகள், சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மற்றும் சின்னமலையிலிருந்து கிண்டி செல்லும் பாதை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். தலைக்கவசம் அணியாமல் தனது வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்களுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற கனிமொழி முக்காணி, ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிலையில் கனிமொழி சென்ற வேனை இளைஞர்கள் சிலர் பின்தொடர்ந்தனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற அவர்கள் தலைக்கவசம் அணிந்திருக்கவில்லை.
இதனை கவனித்த கனிமொழி வேனை நிறுத்தி தலைக்கவசம் எங்கே என இளைஞர்களிடம் வினவினார். பின்னர் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் தன்னை பின்தொடராமல் வீட்டிற்கு செல்லுமாறு கூறினார். அடுத்த முறை பார்க்கும்போது அனைவரும் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் கனிமொழி அவர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கினார். திருத்தணியில் தரமற்ற முறையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பழைய பஜார் தெருவில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சிமெண்ட் சாலை 10 நாட்களுக்கு முன் அமைக்கப்பட்டது. சாலை அமைத்த நாளிலிருந்து சாலையில் இருந்து பறக்கும் தூசு வீடுகளில் படிவதாகவும் சாலையில் செல்லும் போது தூசி கண்களில் விழுவதால் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். ஊத்தங்கரை அருகே ரெட்டிப்பட்டி பாரதிபுரத்தில் வசிப்பவர்கள் ரெட்டிப்பட்டியிலிருந்து பாரதிபுரத்திற்கு அரசு நில வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ள புறம்போக்கு நிலம் வழியாக பாதை அமைத்து சென்று வந்தனர். இந்நிலையில் பாதை அமைத்திருந்த நிலத்தை சகோதரர்களான இருவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்த கிராம மக்கள் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஊத்தங்கரை காவல் ஆய்வாளர் மற்றும் துணை வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் இளநிலை பொறியாளரின் பையிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது. இளநிலை பொறியாளர் விமல்ராஜ் லஞ்சம் பெறுவதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வஉசி பூங்காவில் உள்ள விமல்ராஜின் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையிட்டனர். அவரது மடிக்கணினி பையை சோதனையிட்ட போது அதில் 1,02,000 ரூபாய் இருந்தது. இதனைத் தொடர்ந்து அலுவலக கதவை மூடிவிட்டு விமல்ராஜிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பணத்திற்கான ஆவணங்களை அவர் வழங்காததால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தெலங்கானாவில் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்து வெளியேறிய பாலை அப்பகுதி பொதுமக்கள் பாத்திரங்களில் பிடித்துச் சென்றனர். நலகொண்டா மாவட்டம் மிரியாலகுடா பகுதியில் பாலை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்தது. இதனால் சாலையில் பால் ஆறாக ஓடிய நிலையில் அதை பார்த்த அப்பகுதி மக்கள் பாத்திரங்களை கொண்டு வந்து பாலை பிடித்துச் சென்றனர். டாடா குழுமத்தைச் சேர்ந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் விமானம் பயணம் செய்ய பிளாஷ் சேலை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியாவில் பயண டிக்கெட்டின் அடிப்படை விலை 932 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 16ஆம் தேதி வரை இந்த ஆஃபர் இருக்கும் என்றும் இந்த காலத்திற்குள் டிக்கெட்டை முன்பதிவு செய்பவர்கள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை பயணம் செய்ய முடியும் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. அடிப்படை பயண கட்டணம் 932 ரூபாய் என்றாலும் பல வழித்தடங்களில் இதன் விலை 1088 ரூபாயாக மாறுபடும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்லியிலிருந்து குவாலியர், கவுஹாத்தியிலிருந்து அகர்தலா, பெங்களூருவிலிருந்து சென்னை, கொச்சியிலிருந்து பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு இந்த பயண கட்டணம் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளத்தின் வாயிலாக முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகளையும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்தது சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் 38,239 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. முந்தைய ஜூலையில் செய்யப்பட்ட 37,113 கோடி ரூபாய் முதலீட்டை விட 3% அதிகம் என மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷனான AMFI தெரிவித்துள்ளது. மாதத்தவணை முறையில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யப்படுவது வளர்ச்சி பாதையில் இருப்பதாகவும் புதிய ஃபண்டுகளில் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக ஃபண்ட் அசோசியேஷனான AMFI தெரிவித்துள்ளது. முதலீடுகள் அதிகரித்து வரும் நிலையில் மியூச்சுவல் ஃபண்டுகள் நிர்வகிக்கும் சொத்து மதிப்பு இதுவரை இல்லாத அளவாக 66,70,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக AMFI தெரிவித்துள்ளது.
உலக தரத்திற்கு ஏற்றவாறு உற்பத்தி செய்யுமாறு வாகன தயாரிப்பு நிறுவனங்களை பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்கு வாகனத்துறை பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதாக மோடி தங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருப்பதாக வாகன தயாரிப்பாளர் சங்கமான சியாம் தெரிவித்துள்ளது. விக்சித் பாரத் 2047 இலக்கை அடைய அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ள பிரதமர், நம் நாட்டின் வாகனத்துறையை மற்ற நாடுகள் பின்பற்றும் அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தியை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளில் வாகனத்துறை அபரிமிதமான வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட மாட்டாது என அந்நாட்டு அதிபர் வேட்பாளர் நமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிண்ணியா நகர சபை நூலக அரங்கில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், போலீஸ் அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்ற பொய்யை கூறி வாக்கு சேகரிக்க வேண்டாம் என கூறினார். பௌத்த மதத்தை பின்பற்றுவதால் மற்ற மதத்தினரையும் மதிக்கிறேன் என்றும், அனைத்து மதத்தினரும் அவர்களது மார்க்க வழிபாடுகளை நடத்த நாட்டில் சுதந்திரம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே அனைத்து மக்களின் வாழ்வியல் உரிமைகளை பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என்றும் அவர் உறுதியளித்தார். சமூக வலைதளத்தில் தன்னுடன் இளைஞர்கள் தொடர்பில் உள்ளார்கள் என்றும், எனவே தம்மை பற்றி அவர்கள் அறிந்திருப்பார்கள் என குறிப்பிட்ட நமல் ராஜபக்ச, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். மொராக்கோவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி பொழிந்த தொடர் கனமழையால் 5 மாகாணங்களில் பல்வேறு கிராமங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. வீடுகள், சாலைகள் சேதமடைந்த நிலையில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன 5 தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவில் இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பை 50 விழுக்காட்டிற்கும் மேல் உயர்த்துவதே காங்கிரசின் திட்டம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி அந்நாட்டு எம்பிக்கள் மற்றும் ஜோ பைடன் அரசின் அதிகாரிகளை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியதைப் போன்று சிலர் தவறாக புரிந்து கொண்டதாகவும், இந்தியாவில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் நீதித்துறை உட்பட எதுவும் ஜனநாயகத்தின் வழியில் செயல்படவில்லை என்றும், பாரத் ஜோடோ யாத்திரை, நியாய யாத்திரை ஆகியவற்றின் மூலமே தங்களால் மக்களை அடைய முடிந்ததாகவும் ராகுல் கூறினார். ஊடகங்களின் குரல் நெரிக்கப்பட்டதுடன் புலனாய்வு அமைப்புகள் எதிர்க்கட்சிகள் மீது ஏவப்பட்டதாகவும் ராகுல் குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கால் முறிவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவிரி நகரைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவருக்கு கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட விபத்தில் இடதுகால் முறிந்து மேல் சிகிச்சைக்காக 8ஆம் தேதி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்தார். இதையடுத்து அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டபோது இளைஞருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும், உடற்கூராய்வுக்கு பிறகே இறப்பிற்கான முழுமையான காரணம் தெரியவரும் எனவும் விளக்கம் அளித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் பெண் வழக்கறிஞர் தாக்கியதாக அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குரோம்பேட்டையில் மாநகர பேருந்தும் காரும் உரசை கொண்டன. இதில் ஆத்திரமடைந்த காரில் வந்தவர்கள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பேருந்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு இருவரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவருக்கு ஆதரவாக சக ஊழியர்களும் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியதாக கூறப்படும் பெண் வழக்கறிஞரின் காரை பிடித்துவிட்டதாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அதிவேகமாக சென்ற தனியார் சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற டேங்கர் லாரி மீது மோதியது. இதில் நிலை தடுமாறிய டேங்கர் லாரி எதிர் திசையில் வந்த மினி லாரி மீது மோதியதால் பெரும் விபத்து ஏற்பட்டது. அதற்குள் எதிர் திசையில் பின்னால் வந்த பேருந்து ஒன்றும் விபத்தில் சிக்காமல் இருக்க சட்டென நிறுத்த முயற்சித்ததால் அந்த வாகனமும் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியது. நல்வாய்ப்பாக பேருந்துகளில் பயணித்த பயணிகளும் ஓட்டுநர்களும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த விபத்து காரணமாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
பழனி அடிவாரம் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அடிவாரம், கிரிவலப்பாதை, சன்னதி வீதி, ஐயம்புள்ளி சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அங்கிருந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு என் மண் என் உரிமை என்று சாலையோர வியாபாரிகள் சார்பில் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 5000 ரூபாய் வாடகை, 5000 ரூபாய்க்கு கம்மியா எங்கே வீடுகள் இல்ல. குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு, வயசுக்கு வந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வெகு கஷ்டப்படுறோம். 2000 குடும்பம் அடுத்தருவில் நிற்கிறோம். இன்னைக்கு வேணா வந்து பாருங்க, ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு 5000 வாடகை கொடுக்க முடியும்? குழந்தைய படிக்க வைப்பீங்களா, வாடகை கொடுப்பீங்களா, என்ன செய்வீங்க? எல்லாமே நடுத்தருவில் நிற்கிறோம். 1.5 அடி தட்டு போட்டு மட்டும் இல்லை, ஒரு பொம்பளை இறக்கவும் இல்லை, அதிகாரியை பார்க்கவும் மாட்டேன், முதலமைச்சரும் பார்க்க மாட்டேன். ஈரோடு அருகே 3 லட்சம் ரூபாய் கொள்ளை போனதாக நாடகமாடிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னிமலையை சேர்ந்த வங்கி பணியாளர் கோகுலகிருஷ்ணனின் இல்லத்தில் கொள்ளை நடந்ததாகவும் அவரது சகோதரி ரம்யாவை கட்டி போட்டு 3 லட்சம் ரூபாய் முகமூடி அணிந்த நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் விசாரணையில் பீரோவில் நகைகள் அப்படியே இருக்க 3 லட்சம் ரூபாய் மட்டும் கொள்ளை போனது ஐயத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கட்டி போட்டதாக கூறப்படும் ரம்யாவை விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். அவரது ஜிபே எண்ணிலிருந்து பலருக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளது. காவல்துறையின் ஐயம் வலுவடைந்த நிலையில் தொடர் விசாரணையில் தன்னை தானே கட்டி போட்டுக் கொண்டு நாடகம் ஆடியதை அவர் ஒப்புக்கொண்டார். ஏற்கனவே சிறிது சிறிதாக பணத்தை திருடியதால் அது வெளியே தெரியாமல் இருக்க கொள்ளை நாடகம் ஆடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ரம்யாவை கைது செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். ஆம்பூர் அருகே பெட்ரோல் பங்கில் மதுபோதையில் வந்த இளைஞர்கள் ஊழியரை சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஊழியரை அவர்கள் இருவரும் சேர்ந்து சரமாரியாக தாக்கினர். தன்னிடமிருந்த 7000 ரூபாய் பணத்தையும் அவர்கள் பறித்துச் சென்று விட்டதாக ஊழியர் குணசேகரன் வேதனையுடன் தெரிவித்தார். கழுத்து மேலே ஒரு அடி, தரையில் ஒரு அடி, லெஃப்ட் ஹேண்ட்லும் ரைட் ஹேண்ட்லும் ஒரு அடி கீழே தள்ளி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கெட்டில் கலெக்ஷன் காசு ஒரு 6,000-7,000 ரூபாய் இருந்துக்கும். நான் கவுண்ட் பண்ணல, அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காசும் புடின்னு போயிட்டாங்க சார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பிச் சென்ற இளைஞர்களை தேடி வருகின்றனர். ஜனவரி மாதம் முதல் 2 அல்லது 3 முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகள் உள்ள ரயில்களில் கூடுதலாக 4 முன்பதிவு இல்லாத பெட்டிகளை இணைக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. முன்பதிவில்லாத பெட்டிகளில் திடீர் பயணம் மேற்கொள்பவர்களால் நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கூடுதலாக முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. அதன்படி ஜனவரி 20ஆம் தேதி முதல் திருவனந்தபுரம் மதுரை அமிர்தா விரைவு ரயிலில் ஒரு 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி குறைக்கப்பட்டு 4 முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்றும் மறுமார்க்கத்திலும் இதேபோன்று இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருநெல்வேலி மேற்குவங்க புரூலியா விரைவு ரயிலிலும் ஜனவரி இறுதி வாரம் முதல் இரு மார்க்கத்திலும் 4 முன்பதிவு இல்லாத பெட்டிகளுடன் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பல ரயில்களிலும் 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி பெட்டிகள் குறைக்கப்பட்டு 4 முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளுடன் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகாவை கள்ளக்குறிச்சிக்கு பணியிட மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதேபோல கள்ளக்குறிச்சி முதன்மை கல்வி அலுவலராக இருந்த முருகன் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை புத்தக திருவிழாவை பார்வையிட ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 2000 மாணாக்கர் குவிந்தனர். இதனால் அவர்கள் வெகு நேரமாக வெயிலில் காத்திருந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 92.51 விழுக்காட்டிலிருந்து 91.78 விழுக்காடாக குறைந்தது. பள்ளிக்கல்வித்துறையில் மதுரை மாவட்டம் பின்தங்கியிருப்பது குறித்து ஆய்வுக் கூட்டத்தின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு பல அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் முதன்மை கல்வி அலுவலரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தொலைபேசி மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 4 சக்கர வாகனத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்களுடன் விரைந்து சென்ற காவல்துறையினர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களை தீவிரமாக சோதனையிட்டனர். ஆனால் அங்கு வெடிகுண்டு ஏதும் இல்லாததால் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. இதையடுத்து தொலைபேசியில் பேசிய நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.